உலகெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 19 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய திரையோதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது பரணி நட்சத்திரத்திற்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு முள்ள மனசுல ஒரு பயம் இருக்கும், தெளிவில்லாத சூழ்நிலைகள் இருக்கும், எப்பவுமே இல்லாத ஒரு அப்நார்மலான ஒரு விஷயம். மேஷராசிக்கு பிறப்பிலேயே தெளிவும் தீர்க்கமுமான ஒரு மனசு என்பது உண்டு. இப்போ இன்றைக்கு முடிவுகளை தள்ளி போட வேண்டும், கடந்து போக வேண்டும். இதுதான் மேஷராசி என்பவர்கள் செய்ய வேண்டிய காரியம். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூரில் வீற்றிருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி. முருகப்பெருமானை நினைத்திடல் எல்லா விதமான கஷ்டங்களும் விலகும். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு நாள் முழுவதும் மனதிலும் உடலிலும் ஆரோக்கியம் தரக்கூடிய நாள். ஆரோக்கியம்னா என்ன? மனசுல தெம்பு இருந்ததுன்னா தன்னாலேயே அது உடல்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். உடல் நல்லா இருந்ததுனாலும் அது மனசுலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ரெண்டும் பின்னி பிணைந்தது. ஆக இந்த உலகத்தில் எதை சாதிக்கணும்னாலும் உடல் மூலியமாக தான் சாதிக்கணும். அப்படிப்பட்ட உடலை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மனசை கோவில் மாதிரி வச்சுக்கிட்டு உடலை சுவாமி மாதிரி வச்சுக்கணும். இது வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற காரியம் நடக்கும். மிதுனராசி நண்பர்களுக்கு தோல்வி பயம் மனசில் ஏற்படக்கூடிய நாள். தோல்வி பயம்னா என்னன்னா, ஜெயிக்க முடியாதோ அப்படின்னு நினைக்கும் போது வருது. வாழ்க்கையில் வெற்றி தோல்வி என்பது நிதர்சனமான ஒரு யதார்த்தம். தோத்ததுனால என்ன, ஜெயிச்சதுனால என்ன, அது ஒரு ஃபீலிங் மட்டும்தான், முடிவு அல்ல. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி, இதுவே உங்களது தாரக மந்திரம். கடகராசி என்பவர்களுக்கு தாயாருடைய உறவுகள் மூலியமாக நன்மை நடக்கக்கூடிய நாள். தாய் மாமா, சித்தி, இந்த சித்திங்கிற உறவுல பார்த்தீங்கன்னா சில பேர் குழந்தை இல்லாத சித்திகள் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் கூட பிறந்த சகோதரியோட குழந்தைகள் தான் குழந்தைகளாக நினைப்பாங்க. அவர்களுக்காக எதை வேணா செய்வாங்க. அப்படிப்பட்ட தாயாரை விட ஒரு படி மேலே பாசம் வச்சிருப்பாங்க. அந்த சித்திகளுக்கு நீங்களும் நல்லது செய்ய வேண்டும். சிம்மராசி நேயர்களுக்கு ஏதோ இனம் புரியாத கவலை மனசுல வரக்கூடிய நாள். இந்த கவலை என்பது தீர்க்கக்கூடிய விஷயம்தான். மரணத்தை விட ஒரு பெரிய கவலை என்பது இருக்கவே முடியாது. அந்த மரணம் தவிர்க்க முடியாததாக இருக்கும்போது இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடியது கவலைகளாக நம்ம எண்ணி பார்க்கக்கூடாது. ஆக சிம்மராசி நேயர்களே, தன்னம்பிக்கை இன்றைய தேவை. கன்னிராசி நேயர்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கக்கூடிய நாள். இன்று உங்களுடைய கனவில் ஏதோ ஒரு விஷயத்தை கடவுள் உங்களுக்கு உணர்த்த முற்படுவார். ஆக இன்றைக்கு நீங்கள் கவனமாக செயல்பட வேண்டும். நிதானமாகவும் பொறுமையாகவும் இறைவனை நினைக்க வேண்டும். துலாம் ராசி நேயர்களுக்கு திருமணம் சார்ந்த ஒரு நற்செய்தி சேரக்கூடிய நாள். நினைத்த மகனையோ நினைத்த பெண்ணையோ நினைத்த ஒரு வரன் அமையக்கூடிய ஒரு நாள். திருமணம் மட்டும் ஒருத்தருக்கு நல்லா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் எந்த கவலையும் தேவையில்லை. பணம் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எப்படியும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா கூட ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, என்ன வேணா நீ பண்ணு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, அந்த தைரியம் தான் முக்கியம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தோழர்கள் தோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா அனுகூலம் தரக்கூடிய நாள். ஜென்ரலா விருச்சிகராசிக்கு நண்பர்கள் மூலியமா அனுகூலம் என்பது ரொம்ப கடினமான ஒன்று. பெரும்பாலும் விருச்சிகராசி என்பவர்கள் காதலில் வயப்படுவதால, அதே மாதிரி காதல் மேரேஜ், லவ் மேரேஜை பண்ணக்கூடிய ஆளா இருக்கிறதுனால இந்த நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கையில கூட அந்த பாதிப்பு நல்ல பாதிப்பா இருக்கும். ஆக நல்ல நண்பர்களுடைய நல்ல அனுகூலம் பெறக்கூடிய அருமையான நாளாக இன்று வருகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாளாக வருகிறது. உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேற்றக்கூடிய நாள். இன்று புதிய முயற்சிகளுக்கு வித்திடலாம். நாளைய எதிர்காலத்தை நீங்கள் இன்று தீர்மானிக்கலாம். இறைவனுடைய சிந்தனை அவசியம். நீங்கள் செல்ல வேண்டிய கோவில் என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த கோவிலாக இருந்தாலும் நவக்கிரகங்கள் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் அற்புதமான நாளாக வருகிறது.
எண்ணியது முடிதல் வேண்டும் என்ற பாரதியின் சொல்லிற்கேற்ப இன்று உங்களுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறும். கும்பராசினியர்களுக்கு இன்றைய நாள் என்பது அற்புதமான நாள். மறக்க முடியாத நினைவுகளை தரக்கூடிய நாள். சொந்த பந்தங்களுடன் கூடி மகிழ்ச்சியாக தருணங்களை கழிப்பதும், பிரயாணங்கள் சென்று ஒரு டூர் மாதிரி பிக்னிக் மாதிரி போய் அதில் நல்ல ஒரு மெமரிஸை கலெக்ட் பண்ணுவதும் அந்த மாதிரியான அற்புதமான நாளாக வருகிறது. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் சித்தப்பாவின் உறவு மூலியமாக ஒரு அனுகூலம் பெறக்கூடிய நாள். மாமா சித்தப்பா இதெல்லாம் அற்புதமான உறவு. இன்றைக்கெல்லாம் அது இருக்கா இல்லையானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனாலும் கூட இன்றும் சில குடும்பங்களில் அந்த உறவுகள் பிரியாமல் இருப்பதற்கு பல சான்றுகள் உள்ளது. உங்களுடைய உறவுகளே உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்யும். இன்று 19 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளால் சகல சௌபாகியங்களையும் பெற்று அருள் விரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.